இன்றைக்கி நம்ம கோவக்காய் வச்சு தான் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். ரெகுலராக இல்லாமல் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வந்துட்டு சாதம், சப்பாத்தி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 பூண்டு பல் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பூண்டு பல்லாக இருந்தால் 3 போதும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். நல்லா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு, நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சள் தூள் இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த கேப்பில் வந்துட்டு நாம் போய்ட்டு ஒரு 2 தக்காளியை நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த 2 தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம். இந்த தக்காளியோட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். ஸோ அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கறி மசால் தூளோ இல்லை வந்து சிக்கன் மசால் தூளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெப்பர், அது மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம், அதில் ராஸ்மெல்லாம் போகிறதுக்காக. அகைன் வந்துட்டு நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அதில் அப்படியே தண்ணியை ஊற்றி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நாம் இன்னொரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு நாம் இந்த கோவக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோவக்காய் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், உப்பு, அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா மசாலா தூள் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அஸ் பர் யுவர் டேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கோவக்காய் நல்லா வெந்துடணும். இப்போ நீங்கள் வந்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் மூடி போட்டு அப்படியே வேக விடலாம். அப்படியே ரொம்ப வரன்னு இருந்தால் அடி பிடிச்சிக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே நீங்கள் மூடி போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இதிலே வந்துட்டு ஒரு 90% ஆஃப் காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கொதிச்சிட்ருக்க தண்ணியில் அங்கே மசாலாலாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக கோவக்காவை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வதக்கல் கொடுத்து நீங்கள் அதை ஆட் பண்ணி பாருங்களேன். டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு விட்டுருங்க. சிம்மில் வச்சு அது நல்லா வேகும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு விடுங்க. அகைன் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து கொத்தமல்லி தழை வந்துட்டு தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.